காடுகளில் வெறுங்கால்களுடன் நடப்பது 100 வருடமாக மரவள்ளிக்கிழங்கை மட்டுமே பிரதான உணவாக உட்கொள்வது என இந்த இந்தோனேஷிய கிராமம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. இந்த கிராமத்தை பொறுத்தவரை இங்கு இயற்கைதான் முதன்மை, தொழில்நுட்பம் எல்லாம் பின்னர்தான். இந்தோனேஷியாவில் உள்ள சிரண்டேயு கிராமத்தில் நீங்கள் காடுகளுக்குள் வெறுங்கால்களுடன் தான் நடக்க வேண்டும். இயற்கை மீது நாங்கள் வைத்திருக்கும் பிணைப்பை காட்டும் முறை இது. மீண்டும் இயற்கையுடன் ஒன்றிணைந்து வாழ நாங்கள் பழகுகிறோம். எனவே நாங்கள் காலணிகள் எதையும் அணிவதில்லை. த்ரியானா சிரண்டேயு கிராமத்தை சேர்ந்தவர். அவரது கிராமம் நகரத்திற்கு அருகில் இருந்தாலும் அங்கே உள்ளூர் பழக்க வழக்கங்கள் இன்னும் பாதுகாக்கப்படுகின்றன. காடுகளில் வெறுங்காலுடன் நடப்பது அதற்கு உதாரணமாக கூறலாம். நாங்கள் வெறுங்காலை தரையில் வைக்கும் போது அது பூமியுடன் நேரடியாக இணைகிறது. அப்படி இணையும் போது எங்கள் உள்ளுணர்வை இயற்கை கண்டறிந்து கொள்கிறது. அதனால் நாங்கள் ஏதேனும் தவறு செய்தால் அதற்கான விளைவு இயற்கையிடமிருந்து எங்களுக்கு திரும்ப வரும் என நம்புகிறோம். இங்குள்ள பழங்குடிகள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரிசியை உணவாக சாப்பிடுவதில்லை. 1924ஆம் ஆண்டு முதல் மரவள்ளிக்கிழங்கு இங்கு முக்கிய உணவாக உள்ளது. தொடக்கத்தில் இம்முறை காலனி ஆதிக்கவாதிகளுக்கு எதிரான எதிர்ப்பின் வடிவமாக பார்க்கப்பட்டது. நம் நாட்டிற்காக 2 மாற்றங்களை செய்ய வேண்டும். முதலாவது நம்முடைய உணவு பழக்கத்தில், இரண்டாவது நம்முடைய சிந்தனையில். அரிசி மட்டும்தான் முக்கிய உணவு என்று நாம் சொல்லக்கூடாது. மக்கள் பழைய கால உணவு முறைக்கு திரும்ப வேண்டும். மதுராவில் சோளம், பப்புவாவில் ஜவ்வரிசி, சிரண்டேயு மரவள்ளி கிழங்கு என அவரவர் பாரம்பரிய உணவு முறையை பின்பற்றலாம். இது எங்களுடைய முன்னோர்கள் விட்டுச் சென்ற மரபு. இதில் அவர்களின் கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் மற்றும் நாங்கள் வாழும் காடு அடங்கும். அதனால் அதை அடுத்த தலைமுறைக்கு எங்களால் முடிந்தளவு கொண்டு சேர்ப்போம்.